அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய வானம் பூமி இவைகள் எல்லாவற்றின் மேலும் மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். हम पवित्र शास्त्र में देखते हैं कि पृथ्वी आकाश इन तमाम चीजों में जो मनुष्य जो है वो अधिकार करना है, ये हम वहां पर देखते हैं. அப்ப அவருடைய நல்ல மனதை பாருங்க. உங்களையும் என்னையும் குறித்து அந்த தகப்பன் எப்பேற்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை வைத்திருக்கிறார் என்பதை பாருங்க. तो यहाँ पर हम परमेश्वर के मन को देख सकते हैं, परमेश्वर के मन की गहराई को हम देख सकते हैं. परमेश्वर के मन कितना अच्छा है, देखिए हमारे लिए कितना बड़े काम को करता है, कैसे सोचता है हमारे बारे में. அப்ப அவருடைய அன்பின் ஆழத்தை பாருங்க. சகலத்தையும் சிருஷ்டித்து தாளணும்னு நினைக்கலையா, நீங்களும் நானும் ஆளணும்னு ஆசைப்பட்டாரா. அப்ப அவருடைய நல்ல இருதயத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். यहाँ देखिए परमेश्वर की दिल की गहराई को देखिए, उसके प्रेम की गहराई को देखिए. तमाम चीजें सृष्टि करने के बाद जो है परमेश्वर ये नहीं सोचा है कि इस तमाम चीजों पर मेरा अधिकार होना है, परंतु उसके बदले में परमेश्वर चाहता है कि हम मनुष्य के अधिकार उस पर होना है. பிள்ளையை ஆளுகை செய்ய வச்சு அதை ரசிக்கிற ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். यहाँ देखिए बच्चों को जो अधिकार को दे कर उसे देख कर खुश होने वाले हमारे प्यारे पिता. அந்த அதிகாரத்தை நாம இழந்து அவர் மனிதனுடைய கரத்துல கொடுத்த அதிகாரத்தை மனிதன் இழந்து போனாலும் அதை திரும்ப அவரே வந்து அந்த அதிகாரத்தை நமக்கு திரும்ப நம்ம கைகளிலே வாய்க்க பண்ணினார். அதுதான் சுவிசேஷம். यहाँ देखिए जो अधिकार परमेश्वर ने हमें दिया था, उस अधिकार को हम खो दिए. वो जो अधिकार को हमने खो दिया था, उस अधिकार को वापस लेकर हमारे हाथों में दिया, यही सुसमाचार है. சிலுவையில அவர் உங்களுக்காக எனக்காக செய்து முடித்த செயல் என்ன? மனிதன் இழந்து போன அதிகாரத்தை மறுபடியும் மனிதனுடைய கரத்துல கொடுத்து தேவன் அழகு பார்த்ததுதான் சிலுவை. यहाँ देखिए क्रूस में जो कुछ भी हुआ है, वहां पर क्या हुआ था? मनुष्य जो अधिकार को खो दिया था, उस अधिकार को क्रूस पर फिर से वापस लेकर मनुष्य के हाथों में दे दिया. यही सुसमाचार, यही परमेश्वर ने काम को पूरा किया. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. तो यहाँ देखिए यीशु मसीह क्रूस पर मारे जाने के बाद, उसका पुनरुत्थान होने के बाद, यहाँ पर मत्ती का सुसमाचार अंतिम में कहता है कि आकाश और पृथ्वी में सारे अधिकार जो है मुझे दिया गया है, ऐसे यीशु कहता है. அப்ப பாருங்க, அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இயேசுவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது கிடையாது. நல்லா புரியணும். तो इन बातों को अच्छी तरह आपको समझना जरूरी है. जो अधिकार उसको दिया गया है, ऐसे जो वो बोलता है कि मुझे दिया गया है, बोलता है उसका मतलब ये नहीं कि यीशु को दिया गया है, मुझे हमें भी दिया गया है. इन बातों को अच्छी तरह से समझना आपको जरूरी है. இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆதாமாக இருக்கிறார். क्योंकि प्रभु यीशु मसीह दूसरा आदाम के रूप में था. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? तो यीशु मसीह को जो पुत्र के रूप में हम ग्रहण कर लेते हैं, इसका अर्थ क्या है आपको पता है? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், परमेश्वर का पुत्र है ना. தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிப்பதனுடைய அர்த்தம் என்ன? यीशु मसीह परमेश्वर का पुत्र है जो अंगीकार करते हैं, उसका अर्थ क्या है? ஜீசஸ் கிரைஸ்ட இந்த உலகத்தினுடைய இரண்டாம் ஆதாமாக, அதாவது இன்னொரு புதிய துவக்கம், புது சிருஷ்டியாக நீங்கள் அவரை புது சிருஷ்டியின் துவக்கமாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் தேவனுடைய குமாரனா ஏற்றுக்கிறதனுடைய அர்த்தம். तो परमेश्वर के पुत्र के रूप में यीशु मसीह के ग्रहण करने का अर्थ यह है कि यीशु मसीह को दूसरे आदाम के रूप में, यानी कि नए सृष्टि के रूप में जो है ग्रहण कर लेते हैं, उसका अर्थ यही है.
இன்னைக்கு நம்ம போய் எல்லாத்தையும் சொல்றோம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு உடனே அவன் சொல்றான், நான் ஏத்துக்கிறேங்க. அவனுக்கு தேவனுடைய குமாரன்னா என்னன்னு தெரியாது. அவர் கடவுளோட புள்ளன்னா என்ன, சரி கடவுளோட புள்ள இறந்துட்டு போறாரு நமக்கு என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டு ஏத்துக்கிறாங்க. यहाँ देखिए आज जाकर हम कहते हैं कि यीशु मसीह को परमेश्वर के पुत्र के रूप में आप ग्रहण कर ले, तो उस समय वो उसको ये परमेश्वर पुत्र क्या है वो जानता भी नहीं, परंतु वो ग्रहण कर लेता है। ஆனால் வேதம் சொல்லுகிறது, परंतु पवित्र शास्त्र क्या कहता है, அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அங்கீகரிக்கும் போது உன்னுடைய ரட்சிப்பு ஆரம்பமாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. परंतु पवित्र शास्त्र यह कहता है कि उसको परमेश्वर के पुत्र के रूप में अंगीकार जब कर लेते हैं, उस समय हमारा उद्धार का शुरुआत होता है। நல்லா புரிஞ்சுக்கங்க, குமாரன் என்று ஏற்றுக்கொள்வதனுடைய அர்த்தம் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a second Adam. அங்கிருந்து தேவன் மனுக்குலத்தினுடைய புது வேற ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஹியூமனிட்டி, மனித குலத்தினுடைய புதிய டைமென்ஷன் ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் அதுக்கு. तो उसका अर्थ यह है कि यीशु मसीह को जो हम पुत्र के रूप में जब ग्रहण कर लेते हैं, उस समय एक नया जो डायमेंशन के रूप में जो है वो हम नया डायमेंशन, मानव जाति के एक नया डायमेंशन के रूप में जो है उसे हम ग्रहण कर लिए, इसका अर्थ ये निकलता है। அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறது அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவரை போலவே நானும் குமாரனாக அந்த அவரை போலவே மாறுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு அர்த்தம். அந்த ஒரு சிருஷ்டியா மாறுறோம், இயேசுவை போல மாறுறோம். यहाँ देखिए उसके पुत्र को ग्रहण करने का अर्थ यह है कि हम खुद जो है यीशु मसीह के जैसे ही उसके पुत्र, यानी कि परमेश्वर का पुत्र जैसा यीशु मसीह, वैसे ही हम भी जो पुत्र के रूप में बदल जाते हैं। इसका अर्थ, इसका मतलब ये है। அதனாலதான் கொலோசேயருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுறாரு. तो इसीलिए कोलोसियों की पत्रिया में पौलुस ऐसा लिखता है। கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுறார் பாருங்க, 1:13ல. और कोलोसियों की पुस्तक जो 1:13 में पौलुस ऐसा लिखता है, देखे, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி और अंधकार के अधिकार से हमें छुड़ाकर தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். तो अपने राज्य जो पुत्र के राज्य में प्रवेश करवाया, उसे हम स्तुति करते हैं, ऐसा लिखता है। அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் और प्रेमी पुत्र के राज्य, நல்லா புரியணும். तो इन बातों को अच्छी तरह समझना जरूरी है। இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அர்த்தம் என்ன? அவரை தேவனுடைய குமாரன் என்று, இரண்டாம் ஆதாம் என்று அங்கீகரித்திருக்கிறீர்கள். तो यीशु मसीह को पुत्र के रूप में आपने ग्रहण कर लिया है। इसका अर्थ यह है कि यीशु मसीह को जो दूसरा आदाम के रूप में आपने उसे ग्रहण कर लिया है। அவரை விசுவாசிக்கிற நீங்கள், அவர் எப்படி வானத்துக்கு உரியவராக இருந்தாரோ அதுபோல நீங்களும் பூமிக்குரியவர்கள் அல்ல, நான் வானத்துக்குரியவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க அதுவா மாறிட்டீங்கன்னா, அப்ப வேதம் சொல்லுகிறது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உங்களை உட்படுத்தி இருக்கிறார். तो परमेश्वर का जो पुत्र को आपने ग्रहण किया, तो उसका अर्थ है कि परमेश्वर के राज्य के सदस्य बना दिया है आपको। இப்ப குமாரனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். तो अभी इन बातों पर आपका भरोसा है कि आप पुत्र के राज्य जो अभी चल रहा है, இப்ப யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? अभी अधिकार कौन कर रहा है? किसके हाथों में अधिकार है? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்ப ராஜ்யம் யார் பண்ணிட்டு இருக்கானா, பிசாசு பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு கூட்டம் சொல்லுது. तो कई लोगों का समझ ये है कि वो लोग कहते हैं कि शैतान का ही शासन अभी चल रहा है, ऐसे कई लोग कहते हैं। பிசாசின் ராஜ்யம் எல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. और शैतान का जो शासन था, सारा शासन जो है वो कब का खत्म हो चुका है।
இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டானுங்கிறாரு और யோவான் यीशु कहता இடத்துல. है, योना लिखी सुसमाचार में यीशु कहता है कि ये जो इस पृथ्वी का शासन करने वाला आता है उस पर न्याय कर चुका है, ऐसा कहता है। இவன் இப்பொழுதே நியாயம் தீர்க்கப்பட்டான், இவன் ஆல்ரெடி இஸ் கண்டம்ன்றாரு. और यीशु कहता है कि इस पर पहले से न्याय हो चुका है, इस पर न्याय बोल दिया गया है। ஆமா, இன்னும் உட்கார்ந்துட்டு பிசாசு ராஜ்யம் பண்றான் சொல்லிட்டு இருக்க கூடாது. उसके बाद भी उसको जो जजमेंट दे दिया गया है, यीशु मसीह कहता है, उसके बाद भी हम लोग कहते हैं कि शैतान राज्य कर रहा है, शैतान शासन कर रहा है, शासन कर रहा है, शासन कर रहा है, ऐसा मत बोलिए। பேய தூக்கி பிடிக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவனை அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और उसके बाद भी आप ये बात ना कहे शैतान पवित्र शास्त्र कहता है कि वो शैतान के ऊपर वो परमेश्वर ने कुल्लम तमाशा बनाकर यीशु मसीह ने उसके ऊपर विजय को प्राप्त किया, जय को प्राप्त किया, कहता है। அதனால பிசாச ரொம்ப போட்டு ஒரு பூத கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. इसलिए शैतान को जो एक चश्मा डाल के शैतान को एक ऐसा मत देखिए कि एक बड़ा चश्मा डाल के शैतान बहुत बड़ा है, ऐसा मत बोलिए, आप मत देखिए ऐसा। அப்ப பிசாச கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பாக்குறத விட்டுருங்க தயவு செய்து. நீங்க மட்டும் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துல உள்ள நீங்க உண்மையாவே பிரவேசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரசங்கங்கள் எல்லாம் உங்களால ஏத்துக்கவே முடியாது. ध्यान दे कि इसलिए शैतान को जो वो बड़ा बनाकर जो दिखाते हैं उसे वो सब देखना छोड़ दीजिए। सच में अगर परमेश्वर के राज्य के भीतर अगर आपने प्रवेश किया तो ऐसे समाचार को, ऐसे संदेश को आप सुन ही नहीं सकते हैं। ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசு இப்படி பண்ணிடுவான், பிசாசு அவன், பிசாசு இது, இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கறதுக்கு உட்காரவே மாட்டீங்க. ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ देखिए, आप ऐसे संदेश में आप जाकर बैठेंगे नहीं, आप ये बात बोल दोगे कि अरे शैतान के बारे में क्यों बातें करते हो यार, वो यीशु मसीह के बारे में बातें करो, क्योंकि अभी जो शासन चलता है यीशु मसीह का शासन चलता है, इसलिए यीशु मसीह के बारे में तो बातें कर। ऐसे आप बोलोगे, शैतान के बारे में बोलने के समय आप बोले क्या यार तू शैतान कर रहा है, ऐसे बोलोगे। வேதம் சொல்லுகிறது, இப்ப ஆளுகை யார் செய்து கொண்டிருக்கிறார், இப்ப ஆளுகை யாருடைய ஆளுகை இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆவி மண்டலத்துல, பூமியில யாருடைய ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது, நல்லா கவனிங்க। இப்ப तो इन बातों पर आप ध्यान दे थोड़ा कि अभी किसका जो शासन चलता है, वो पवित्र शास्त्र कहता है कि वो जो आत्मिक जो मंडल है वहां पर किसका शासन चलता है। வாசிக்கிறேன், கவனிங்க। கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்। तो मैं पढ़ता हूँ, सुनिए। पहला कोरिन्थियों का पुस्तक 15वां अध्याय 24வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க। और 24 से मैं पढ़ता हूँ, थोड़ा देखिए। அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமானவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார், எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதே। பிதாவுக்கு ராஜ்யத்தை அப்ப ஒப்பு கொடுப்பாராம், அது வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதே, அது வரைக்கும் அவர் தான் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருப்பாராம்। யாரு? குமாரன்। அதனாலதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தின பிதான்னு சொல்லி கொலோசையர்ல எழுதுறாரு। इसके बाद अंत होगा, उस समय वह सारी प्रधानता और सारा अधिकार और सामर्थ का अंत करके राज्य को परमेश्वर पिता के हाथ में सौंप देगा। அப்ப பிதாவின் கையில, पिता के हाथ में राज्य को सौंप देगा। इसका मतलब ये है, अब किसका राज्य चल रहा है? पुत्र का राज्य चल रहा है। आगे बढ़े, क्योंकि जब तक वह अपने वैरियों को अपने पांव तले न ले आए, तब तक उसका राज्य करना अवश्य है। ठीक है।
எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதே. सारे शत्रु को जो उसके पांव तले लेकर आने तक जो है शासन उसको करना है। இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்குள் வாழ்கிறேன் என்கிற நம்பிக்கையில வாழ்றவங்க தான் குமாரர்கள். இப்ப அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பிசாசு தான் ஆளுகை செய்துன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. तो अभी तक परमेश्वर का राज्य नहीं आया है ऐसे जो सोचते हैं वो लोग जो शैतान को ही प्रचार करते रहते हैं। பிசாசு ஆள்றான், பிசாசு இது பண்றான், பிசாசு என்னடா பண்ண முடியும்? वो बोलेंगे, शैतान को प्रचार करने वाले लोग बोलेंगे शैतान आता है, शैतान शासन करता है, शैतान प्रधानता करता है, वो शैतान के पास अधिकार है, ऐसे बोलेंगे। मगर मैं कहता हूँ शैतान क्या कर सकता है हमें? நீங்கள் அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற புத்திரர்கள் என்கிற இப்ப குமாரனோட ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. நானும் குமாரன். அப்ப குமாரனுடைய ராஜ்யத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நான் இந்த பூமியை ஆளுகிறவனாக இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இன்னும் ஆரம்பிக்கலைன்னா இன்னும் பேசிக் கிறிஸ்டியன் லைஃபே ஸ்டார்ட் ஆகலன்ற। यहाँ देखिए मैं मसीह में हूँ, और यानी कि मैं यीशु मसीह के राज्य में हूँ, मैं पुत्र के राज्य में हूँ, मैं पुत्र हूँ। ये समझ अगर आपके अंदर अभी तक नहीं आया, यानी कि क्रिश्चियन के जीवन का जो बुनियाद है वो बातें भी अगर आपको समझ में नहीं आई तो मैं क्या बताऊं आपको। तब सुलेमान अपने पिता दाऊद के साथ स्थान पर अपने पिता दाऊद के स्थान पर राजा होकर यहोवा के सिंहासन पर विराजने लगा। நல்லா இப்ப இந்த வசனத்தை கவனிக்கணும். இந்த வசனத்தை இப்ப தமிழ்ல படிக்கிறீங்க. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். நல்லா கவனிங்க. ராஜாங்கிறது ஒரு பொசிஷன், वो राजा एक जो पद है। ஆனா நல்லா கவனிக்கணும், தாவீதின் ஸ்தானத்திலே தாவீது ராஜாவா இருந்தான். சோ இவனும் ராஜான்ற ஸ்தானத்துல இருந்தான். ஆனா சிங்காசனம் யாரோட சிங்காசனமா? கர்த்தருடைய சிங்காசனத்திலே சாலமோன் உட்கார்ந்தானா? கர்த்தருடைய சிங்காசனத்துல। यहाँ देखिए प्रभु के सिंहासन पर सुलेमान राजमान था। அப்பாவோட திட்டம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல்ல முதல்ல ஒரு சின்ன ஒரு நாட்டை உருவாக்கி இந்த பூமியில அதுக்குள்ள அவருடைய சிங்காசனத்தை அங்க வச்சு அந்த சிங்காசனத்துல ஆண்டவர் மனிதர்களை, அதாவது தாவீது, சாலமோன் இப்படிப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ணி அந்த சிங்காசனத்துல உட்கார வச்சாரு। तो परमेश्वर का योजना क्या था? इस जग में जो है इजराइल नाम का एक देश को चुनकर वहां पर अपने सिंहासन को डालकर वहां पर अपने बेटों को जो राजा बनाकर, यानी कि दाऊद, सुलेमान ऐसे राजाओं को चुनकर उनको अभिषेक किया அவர்களை அபிஷேகம் பண்ணினார் और उनको अभिषेक किया राजा के रूप में। ஆனால் அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? परंतु उनका योजना क्या है मालूम? தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் அவருடைய குமாரனை உட்கார வைக்கணுங்கிறது தான்। அவருடைய குமாரனுடைய ராஜ்யம் வரணும் இந்த பூமியில। तो परमेश्वर का योजना ये थी कि उसके पुत्र को जो सिंहासन पर बैठाना, यानी कि उसका पुत्र के राज्य शासन जो है इस पृथ्वी पर आना है, यही उसका योजना थी। இங்கே குமாரர்களுடைய ராஜ்யம் நடக்கணும் அப்படின்றதுதான் பிதாவினுடைய திட்டம்।
यहाँ पर अपने पुत्रों की राज्य चलना है, यही परमेश्वर का योजना है। அன்னைக்கு சாலமோனை உட்கார வச்ச தேவன் அப்ப ஒரு சின்ன ஒரு இதுல ஒரு தேசத்தை உருவாக்கி அங்க அதை செய்து கொண்டிருந்த தேவன் புதிய ஏற்பாட்டுல வரும்போது नया नियम ला तो उन दिनों में जो है सुलेमान को राजगद्दी पर बैठाया और उस छोटे से देश में राजगद्दी पर सुलेमान को लेकर जाकर बैठा दिया। परंतु नया नियम आने के समय क्या होता है, நம்முடைய குமாரனை சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, வேதம் சொல்லுகிறது சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக குமாரனை நியமித்து அந்த குமாரனுடைய ராஜ்யத்தில் உங்களையும் என்னையும் இணைத்து அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களாக இந்த பூமியை ஆளக்கூடிய இடத்துல உங்களை என்னை வைக்கிறது தான் தேவனுடைய திட்டம்। तो परमेश्वर का योजना ये थी कि वो अपने पुत्र को जो है वहां पर बैठाना है और आपको और मुझे उस स्थान पर लेकर जाकर बैठाना ही परमेश्वर का सबसे बड़ा एक योजना थी। சும்மா ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்கு உங்களை அழைக்கல, உங்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களை உட்கார வைக்கிறது, அவருடைய சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் அழைத்தார்। यहाँ देखिए ऐसी रविवार जो है संडे चर्च पर आकर जाने के लिए आपको परमेश्वर के सिंहासन पर बैठाने के लिए और परमेश्वर के राज्य में आपको बैठाने के लिए ही परमेश्वर ने आपको परमेश्वर के राज्य के भीतर बुलाया है। இப்ப நான் பேசுற இந்த செய்தியை இப்ப கேட்கிறவங்க வெளியே ஆண்டவருடைய சிங்காசனத்துல போய் உட்காரலாமா, ஐயோ பிசாசு அதுக்கு தானே ஆசைப்பட்டான் அப்படின்னு உடனே மண்டைய போட்டு உடப்பாங்க। டேய், அப்புறம் ஆண்டு பைபிளே எழுதி இருக்குது கர்த்தருடைய சிங்காசனத்துல சாலமோனை தேவன் உட்கார வச்சாருன்னு போட்டிருக்கு। அப்புறம் அது கர்த்தருடைய சிங்காசனம்னா அதுல அப்புறம் அவரை உட்கார ஆண்டவர் தானே வந்து உட்கார்ந்து இருக்கணும்। याद देखिए मेरे संदेश को सुनने वाले कई लोग के विचार में ये बात आती रहेगी, अरे ये कैसा बातों को बोल रहा है, परमेश्वर के सिंहासन में कैसे हम बैठ सकते हैं, क्योंकि शैतान का भी वही आशा था कि मैं जाकर परमेश्वर सिंहासन में बैठा रहूं। अरे भाई पवित्र शास्त्र को देखो, पवित्र शास्त्र कहता है कि परमेश्वर के सिंहासन में सुलेमान को परमेश्वर ने बैठाया, यही परमेश्वर का योजना था, ऐसा पवित्र शास्त्र कहता है। तो पवित्र शास्त्र को देखिए, உடனே நம்ம ஆளுங்களுக்கு அப்படியே பரபரன்னு ஆயிருப்ப இதெல்லாம் கேட்டா। इन बातों को सुनने से हमारे भाइयों तो ऐसे ही, अरे बाबा ये क्या क्या बोल रहा है बाप, अरे बाप रे बाप, ऐसा करके वो अपने मन में क्या क्या दौड़ाते रहते हैं। பிசாசை, அதாவது தேவன் தேவதூதர்களை படைத்ததே அவர்களை ஆவியில படைத்தாரு, அந்த ஆவியில அவர்களை படைத்து அவர்கள் உதவி செய்யக்கூடிய ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது தேவதூதர்களை பத்தி। यहाँ देखिए स्वर्गदूतों के बारे में कहता है पवित्र शास्त्र जो है, उनको जो आत्मा में परमेश्वर ने पैदा किया था, यानी कि बनाया था। उनको क्यों बनाया गया, क्योंकि वो परमेश्वर को जो है आत्मा में जाकर सहायता और मदद करने के लिए ही उनको बनाया गया है। ஆனால் மனிதனை படைக்கும் போதே தேவனுடைய நோக்கம் என்னன்னா ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய நோக்கம்। परंतु परमेश्वर जब मनुष्य को जब सृष्टि करता है उस समय परमेश्वर का उद्देश्य क्या था, परमेश्वर का उद्देश्य ये था कि मनुष्य जो है वो अधिकार करना है। वो परमेश्वर के उद्देश्य ये था कि वो मनुष्य जो राज्य करना है, यही परमेश्वर का उद्देश्य था। इसलिए मानव जाति को परमेश्वर ने बनाया। இப்ப அவன் போய் சிங்காசனத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறது வேற, சிங்காசனத்தை ஷேர் பண்ணணும்ன்றதுக்காகவே படைக்கப்பட்டவன் நானுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறது வேற। நீங்க பேயோட பண்ணாதீங்க। यहाँ देखिए शैतान को जो है, तो यानी कि स्वर्गदूत को जो है आत्मा में मदद करने के लिए बनाया था, परंतु वो जाकर मैं उस सिंहासन में बैठूंगा जो सोचता है वो बात कुछ और है। परंतु जो मनुष्य को परमेश्वर सिंहासन में बैठाने के लिए बनाया था, परंतु ये मनुष्य जाकर उस सिंहासन में बैठना बात कुछ और है। அதனால பேயை வச்சு பயன்படுத்துவாங்க, பேய் இதற்குத்தானே ஆசைப்பட்டான் அப்படின்னு। इसलिए वो மாதிரி முட்டாத்தனமான பிரசங்கங்களை உட்கார்ந்து கேட்காதீங்க, வீணா போயிருவீங்க।
तो उन लोग जो है इन शैतान को लेकर डराएंगे। शैतान इसी बातों का आशा किया उसने, वो इसलिए कोशिश किया मैं परमेश्वर सिंहासन में जाकर बैठूंगा, ऐसे कोशिश किया। इस तरह मूर्ख जो संदेश हैं, इन संदेशों को नहीं सुनिए, ये सब बेकार की बातें हैं। எப்பயுமே சொல்லல நீ ஆளுகை செய்கின்ற வார்த்தை ஆண்டவர் என்னைக்குமே பிசாசுக்கு கொடுக்கல. ஆனா மனிதனை படைத்தவனே கொடுத்த வார்த்தை. சர்வத்தையும் நீ ஆளுகை செய்யணும், எல்லாத்தையும் ஆளணும் நீ அப்படின்றது. ஆளுகை என்பது நம்முடைய ரத்தத்திலே இருக்கிற விஷயம். यहाँ देखिए शैतान को बनाने के समय परमेश्वर ने कभी ये बात शैतान को देखकर नहीं किया तू राज्य कर, ऐसा कभी नहीं करा। परंतु मानव जाति को जब परमेश्वर ने बनाया, उस समय मानव जाति को देखकर परमेश्वर ने कहा तू राज्य कर, ऐसा करा, ऐसा कहा। और वो जो राज्य करने की जो बातें हैं हमारे खून के अंदर है।